வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். திருவண்ணாமலை கிரிவலம், ஓகேங்களா? திருவண்ணாமலைனாம அந்த கோவிலுக்கு ஃபேமஸ். பௌர்ணமிக்கு கிரிவலம் போவாங்க. நிறைய பேர் விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? இன்னும் சில பேர் அந்த பிளேஸை விசிட் பண்ண வைப்பீங்க. ஸோ அவங்களாம் ஜஸ்ட்டு இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அப்புறம் நீங்களே இந்த திருவண்ணாமலைக்கு போய்ட்டு அந்த கோயிலெலாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த திருவண்ணாமலை எல்லா நாளுமே போகலாம். ஆனால் பட் என்னென்னா, இந்த மாதத்துக்கு பௌர்ணமின்னு ஒன்று வரும். ஸோ அந்த பௌர்ணமி டைம் போனீங்கன்னா எல்லா ஊர்லேருந்து எல்லா மக்களுமே வருவாங்க. செம ரஷ்ஷாக இருக்கும், ஓகேங்களா? அந்த பௌர்ணமியில் கரெக்டாக நம்ம அந்த கிரிவல பாதையை சுற்றி வருவாங்க. அது பார்த்தா டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், ஸோ என்னென்ன கோவில் இருக்கும், ஓகேங்களா? அதெல்லாம் டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். இதோட திருவண்ணாமலையில் பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு ஊர் பிளேஸ் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடு மட்டும் தெரியும். ஆனால் இந்த திருவண்ணாமலை பார்த்தா தான் கோபுரமாக உங்களுக்கு ஃபுல்லாக கோவிலாக தான் தெரியும். ஏன்னா கோவில், ஓகேங்களா? அதோட லுக்கு தான் இந்த ஃபோட்டோவில் இருக்குது, அதை பார்த்துங்க. திருவண்ணாமலை, ஓகேங்களா, கிரிவலம் மொத்தம் 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் நைட் டைமில் சுற்றிங்கன்னா இன்னும் உங்களுக்கு உடம்பு டயர்டு தெரியாது. ஸோ ஃப்ரீயாக நீங்கள் சுற்றிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இதிலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? திருவண்ணாமலை அருணாச்சல கோவில் கிரிவலை மலை சுற்றளவு 14 கிலோமீட்டர். நீங்கள் 14 கிலோமீட்டர் வேணால், ஸோ 14 கிலோமீட்டர் அவ்வளோ கிலோமீட்டரெலாம் நீங்கள் பயம் பதட்டம்லாம் பட தேவையில்ல. நீங்கள் ஜாலியாக நீங்கள் நைட் டைமில் சுற்றும் போது, ஸோ உங்கள் கூட நிறைய மக்கள் சுற்றுவாங்க. அப்போ ஜாலியாக நீங்கள் கடவுளை மனசில் நினச்சிட்டு நீங்கள் நடந்துகிட்டே இருந்தால் உங்களுக்கு அந்த அவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் உங்களுக்கு எதுவும் தெரியாது, ஓகேங்களா? ஸோ இந்த கிரிவலை நீங்கள் சுற்றும் போது இந்த லிங்கம் கோவில்லாம் இருக்கும். நிறைய லிங்கம் இருக்குது. அதில் என்னென்ன லிங்கம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நேரில் போனீங்கன்னா விசிட் பண்ணலாம், ஓகேங்களா? இது மார்னிங் பிக்கு. கோயில் உள்ள ஷிஃப்ட்டு. அந்த லிங்க வழிபாடு உள்ளே நிறைய பேர் லிங்க வழிபாடு பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கிரிவல பாதையை சுற்றும் போது நீங்கள் இந்த கோவில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு லிங்கத்தும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே போனாலே அதோட வரலாறுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்க இதில் உங்களுக்கு சும்மா தான் இருக்குது. நேரில் நீங்கள் விசிட் பண்ணும்போது ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும். இது பார்த்தீங்களா? ஸோ திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்குவதற்கு முன் அண்ணாமலையார் கோயிலுக்கு அருகில் இருக்கும் போத நாராயணத்தை தரிசித்து அவரின் அனுமதி பெற வேண்டும், ஓகேங்களா? நீங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாமி இருக்கும், இதை பார்த்துட்டு நீங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு நான் என்னால் ஜஸ்ட்டு ஓரளவு தான் இதில் காமிக்க முடியுது. நீங்கள் நேரில் போய் பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஓகேங்களா? திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். ஸோ இது ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும். இதை ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி உங்களோட நேம், ஸோ கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு தேவையான எல்லா கிராசரி கிட், மளிகை பொருள் எல்லாமே இருக்கும். ப்ரைஸு பார்த்தோன்னா வெளியே கம்பேர் பண்ணுறது இதில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஸோ ப்ராடக்ட்டு குவாலிட்டியும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும், தரமாகவும் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராடக்ட் அதோட ரேட்டெல்லாம் பாருங்கள். ஸோ சீப்பாக கம்மியாக இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ராடக்டோட குவாலிட்டி, ஸோ ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.